இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் எவ்வளவு என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரங்களை வழங்கலாம். இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தான் இசையமைத்த பாடல்களை தனது அனுமதி பெறாமல் சோனி நிறுவனம் பயன்படுத்தி வருவதோடு அந்த பாடல்களை மாற்றி அமைப்பதாக மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தனது பாடல்களை யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் ஒளிபரப்புவதன் மூலம் வருமானமும் சோனி நிறுவனம் ஈட்டி வருவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சோனி நிறுவனத்தினுடைய இந்த நடவடிக்கை என்பது காப்புரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இது தொடர்பாக தாம் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்கு ஒன்றில் தனக்கு சாதகமாக சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தீர்ப்பை மீறக்கூடிய வகையில் சோனி நிறுவனம் செயல்படுவதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் விசாரணை கொண்ட பொழுது இளையராஜா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் நாகராஜி வாதிட்டார். சோனி நிறுவனத்தினுடைய இந்த நடவடிக்கை காப்புரிமை சட்டத்தில் மீறும் செயல் என்று தெரிவிக்கப்பட்டது. சோனி நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் எக்கோ நிறுவனத்திடமிருந்து தான் தாம் அதாவது சோனி நிறுவனம் உரிமைகளை பெற்றுள்ளதாகவும் எனவே இளையராஜாவிற்கு தனியாக எந்த தொகையும் செலுத்த வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதியை பொறுத்தவரை இளையராஜா இந்த பாடல்களை பயன்படுத்தியதன் மூலம் ஈட்டப்பட்ட வருவாய் தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என சோனி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். மேலும் அன்றைய தினம் இளையராஜனுடைய மனு குறித்து பதில் மனு தாக்கல் செய்யவும் சோனி நிறுவனத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.